எல்லாருக்குமே வந்து இன்ஸ்டண்ட்டாக சேஞ்சஸ் வேணும். ஆனால் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை கூட ஏற்றுக்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போது ஒரு சில பேர் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராப்ளம் இருக்குது, எப்படி சரி பண்ணலாம், இந்த ப்ராக்டிசஸ் வச்சுன்னு கேட்பாங்க. இப்படி கேட்குற நிறைய பேர் வந்து என் சேனலில் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸாக பார்க்குறவங்க, இல்லை ரீசெண்டாக பார்க்குறவங்க கூட இருப்பாங்க. யாராக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு பேசிக்கான விஷயங்கள், இப்போதைக்கு தொடங்கி நன்றி எழுதுங்க, அஃபர்மேஷன் கேளுங்க, இல்லை சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கூட இன்க்ளூட் பண்ணுங்கள். மேஜராக அவாய்ட் பண்ண வேண்டிய அந்த டீடாக்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை பற்றியும் ஷார்ட்டாக நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். இதில் வந்து எனக்கு தெரியும், அதில் பார்த்துட்டு போய் பயன்படுத்தினாவே லைஃப் மாறிடும், அதுக்கப்புறம் திரும்ப என்கிட்ட வர வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஆனால் இதையும் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தயங்குற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக்காக, அதாவது இது தாண்டி எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ற அளவுக்கு சிம்பிளாக தான் நான் கொடுப்பேன். ஆனால் அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கான மைண்ட் இருக்காது. அப்போது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே இன்னொரு சைடில் தான் லைஃப்பை தள்ளி போட்டுக்கலாமேங்கிற எண்ணமும் கூட வருதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஐபிஎல் எத்தனை பேர்த்துனாலும் நான் சொன்னோன்னு விட முடியாதுன்றீங்க. நிறைய பேருக்கு அடுத்தது பிக் பாஸ் வரப்போகுது, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம் மென்டலி. இப்போ ஆல்ரெடி சில பேருக்கு ரியாலிட்டி ஷோஸ், சில பேருக்கு தான் லைஃப்பை நியாயப்படுத்திப்பாங்க ரியாலிட்டி ஷோஸ் பார்க்குறவங்கலாம். இது வந்து ஒன்லி ஃபன்க்காக தான் பார்க்குறேன், இதில் வந்து நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கலாம். சில பேர் என்கிட்ட வந்து டிபேட் பண்ணியிருப்பாங்க, சேட்டெல்லாம் இருக்குது, ஏன் பிக் பாஸ் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஏன் ரியாலிட்டி ஷோஸ் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. சில பேர் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இதுலேயே நெகட்டிவ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் டிபேட் மைண்டுக்கு ஓடிட்டுருக்கோம். இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியல, இது எல்லாம் பார்க்கும்போது தன்னோட கான்ஷியஸ் தன்னோட வாழ்க்கையை கவனிக்காது அப்படின்ட்டு. இதை வந்து என்னமோ ஒரு பெரிய தவம் மாதிரி பண்ண போகிறோமா, இதெல்லாம் வந்து பண்ணி தான் லைஃப்பை மாற்றணுமா, சந்தோஷங்கற்றதான் வாழ்க்கையான்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் நான் சொல்கிறது, ஒரு கன்சிஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு, ரொம்ப அளவான காலகட்டங்களுக்கு மட்டுமாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இது எதை பார்த்தாலும் லைஃப் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஏற்றுக்கிற மனப்பான்மை சுத்தமாக இருக்கிறது இல்லை. இன்றைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனையோ பேர் நான் வந்து இது பாசிட்டிவான ஷோ பார்க்குறேன், நல்லது தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துட்ருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், உங்களோட வாழ்க்கை வந்து ஒவ்வொரு 6 மாதமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை கான்ஷியஸ் தேடிட்டு உங்களுக்கு தேவைப்படுற எண்ணங்களை தள்ளி போடுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அட் ப்ரெசண்ட் கான்ஷியஸ்க்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நம்புது. அளவான பணம் தான் வருது, தேவைகள் மட்டும்தான் பூர்த்தி ஆகுது, நான் அடுத்த வருஷத்துக்கு இனி தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், எனக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் என் லைஃப் எப்படி இருக்குன்னே தெரியாது, இப்படின்னு இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறவங்க கூட இந்த நிமிஷம் ஏன் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஷினோட தான் இருப்பாங்க. இதுக்கு காரணம் நீங்கள் மாட்டிகிட்ருக்கிற ஒரு சின்ன தற்காலிக சந்தோஷம் தான் நிறைய பேர்த்துக்கு புரியறது கிடையாது. அப்போது ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிற நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தை கைவிடுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா, அப்போது நீங்கள் யார்? இவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுற நீங்கள் உண்மையா, இல்லை உங்களுக்குள்ளேயே வந்துட்டு இல்லை இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதுக்குள்ள எவ்வளோ முயற்சிகள் இருக்குது, மெதுவாக பண்ணிக்கலாம்னு சொல்கிற இன்னொரு ஒரு பர்சன் உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையாக நீங்கள் பார்த்துக்கணும். இது ரெண்டில் யார் உண்மைன்னு யோசிக்கணும். உண்மை சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு கான்ஷியஸ் ஒரு பர்சன் தான், பட் நமக்குள்ள இந்த 2 வகையான எண்ண ஓட்டங்கள் ஏன் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பிரம்மாண்டமாக ஏதோ போய் ட்ரை பண்ண போகிறோம், பெருசாக ஏதோ முயற்சி பண்ண போகிறோன்னு யோசிக்காமல் பேசிக்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கிட்டாவே போதும். இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது ஈஸியாக கிடைக்கிற சந்தோஷங்கள், இது எப்படி ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இது பார்க்கலாமா அது பார்க்கலாமா, இது தப்பா அது தப்பாலாம் கால்குலேட் பண்ண வேணாம். சிம்பிள் ஐடியா சொல்கிறேன். எந்த காசும் கொடுக்காம, பெரிய அளவுக்கு முயற்சி இல்லாமல், எந்த மெனக்கடலும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக இன்றைக்கி ஃப்ரீயாக ஒரு சந்தோஷம் கிடைக்குதா, அந்த ஹாப்பினஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் மாறும். இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களால் வந்து இதுக்குள்ளே இருந்துட்டு முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோவோ, இல்லை உலக பிரச்சனைகள் பற்றி யோசிக்கிறதோ, இல்லை உலகம் போகிற போக்கில் எல்லோரும் எதை ட்ரெண்டாக பார்த்துட்ருக்காங்களோ அதுக்கு நேரம் செலவழிக்கிறதோ இல்லாமல், 1.5 வருஷம் 2 வருஷம் உங்களுக்காக வாழ்க்கையை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க, உங்கள் எண்ணங்களுக்கு மட்டும் நீங்கள் வாழ்க்கையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக அடுத்த ஒரு 30-40 வருஷம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறிடும். இதை நீங்கள் வந்து பல இடங்களில் நான் கேட்டும் சொல்லியிருக்கேன், பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், லைவ்லேயும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் லைஃப் மாறுறதுக்கு ஏதோ பெரிய மேஜிக் ப்ராசஸ் இருக்குதுன்னு நினைக்காதீங்க.
பேசிக்காக 1.5 வருஷம் 2 வருஷம் உங்களுக்காக வாழ்க்கை கொடுத்தா மட்டும் போதுன்றது தான். இதை ஏற்றுக்கல அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் வந்து ஒரு சர்டன் ப்ராசஸ்க்குள்ளே போகணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு வேளை என் கூட நீங்கள் சேட் பண்ணி எப்பாவது இந்த விஷயம் சொல்லி உங்கள் லைஃப் மாறி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி மாறலைன்னா நான் சொன்னதில் நீங்கள் என்ன பண்ணலன்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் மாறுறதுக்கு இங்கே வந்து ஒரு 10 minutes ஆஃப் தாட் ப்ராசஸ். என் லைஃப்பில் நான் எதுக்கு என்னோடய தேவைகளுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்றதை யோசிச்சு பார்த்திங்கன்னா போதும். இல்லை நம்ம பழைய டீடாக்ஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நன்றி.